Hello everyone. Stock market live experiments 365 days experiment ஓட day 7. Disclaimer. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் பண்ணுற எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பார்த்து நீங்கள் உங்கள் பணத்தை இழந்துடாதீங்க. எந்த விதமான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் தரப்பட மாட்டாது. உங்களுடைய பணம் உங்களுடைய பொறுப்பு. ஓகே, இன்றைக்கி டே 7. இன்றைக்கும் வந்து நான் டே டைமில் மார்க்கெட் ஓப்பன் ஹவர்ஸில் நான் போயிட்டு எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இதில் செக் பண்ணல. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் அதர் ஆக்டிவிட்டீஸ். அதனால் நான் இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கவே இல்லை. இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து 8298.92. ஸோ கரண்ட் வந்து 8204.70. ஸோ ஒரு 90 ருபீஸ் மேலே நம்மளுக்கு வந்து இப்போ கம்மியாயிருச்சு. ஸோ 94 எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஸோ 94 ரூபா கம்மியாயிருக்கு. யூஸ்வலாக வந்து நம்ம இதை எப்போ வாங்கணும் அப்படின்னா 26th ஆகஸ்ட் வாங்கியிருக்கோம். ஸோ கொஞ்சம் பொறுமை தேவை. யூஸ்வலாக மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி கம்மியாயிட்டே வருது அப்படின்னா ஒரு காமன் டெக்னிக் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க, ஸோ தட் உங்களுடைய அமௌண்ட் வந்து சேஃப் ஆகிடும் அப்படின்னு. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு அமௌண்ட் அதில் லாஸ் பண்ணியிருப்பீங்க, அது மினிமல் அமௌண்ட் ஆஃப் த உங்களுடைய இன்வெஸ்டட் கேபிட்டல் தான். ஸோ அதனால் அது வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ங்கிறது லாஸ் தான். அது வந்து ₹1 இருந்தாலும் சரி, ₹1,00,000 இருந்தாலும் சரி. ஸோ லாஸ் இஸ் ஆல்வேஸ் அ லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் நான் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். ஒன்ஸ் ஒரு ஷேரை நம்பி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா தான் நீங்கள் பெரிய அமௌண்ட் வச்சுருப்பீங்க. அதுவும் வந்து அதில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் நீங்கள் ஈவினிங் 3:30க்குள்ளே உங்கள் அமௌண்ட்டை செட்டில் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து ஷேர்ஸை வந்து டெலிவரி எடுக்க போகிறதில்ல. 2 விஷயம் இருக்குது. ஒன்று ட்ரேடிங், இன்னொன்று வந்து யூ ஹேவ் டு டேக் டெலிவரி. அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது ₹8,000 இருக்குன்னா ₹8,000 மதிப்பான ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து வாங்கிடுறீங்க 14 ஷேர். பட் இதில் வந்து மார்ஜின் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் அமௌண்ட்டு ஒரு ரேஞ்சுக்கு கொடுப்பாங்க. நான் அதெல்லாம் எவ்வளோன்னு கூட இப்போது எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது, ஏன்னா அது பக்கம்லாம் போகிறதே கிடையாது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 100 ஸ்டாக் வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது 14 ஸ்டாக்கு ₹8,000 அந்த ரேஞ்சில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 100 ஸ்டாக்குனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதோட வேல்யூ வந்து 10 டைம்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ₹1 இறங்கினாலும் உங்களுக்கு லாஸ் தான். ஸோ ₹1 ₹2 இறங்கினாலும் நீங்கள் 100 ஸ்டாக் வச்சுக்கிங்கன்னா ₹100 ₹200 இறங்கிடும். அப்போ நீங்கள் உடனே வந்து அதை இது பண்ணி ஆகணும். எப்படி சொல்கிறது, அந்த லாஸை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து வாங்கிட்டு ஒரு 5 நாளோ இல்லை வந்து ஒரு 30 நாளோ எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, அது ஏறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பொறுமை ரொம்ப முக்கியம். ஸ்டாக் மார்க்கெட் இது உங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான். வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ்லாம் இல்லை. வில் டாக் டுமாரோ. பை.